ஹலோ, இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது, எதெல்லாம் ஒர்த் வாட்சிங் அப்படிங்கிறத இந்த வாரம் ஓடிடியில் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் வரிசையில் ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுதாங்க நம்ம விமல் நடித்த வடம் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு, வடம் படம் நல்லா இருக்குல்ல, அப்படி ஒரு படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்டில் ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் போட்ட ஜோக்கு எவ்வளோ மொக்கையோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. நீங்கள் சன் நெக்ஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறது உங்களோட இஷ்டம். அடுத்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃபோரியா அப்படின்னு ஒரு படமும், லவ் பாலிசி அப்படின்னு 2வது படமும், இந்த 2 படமுமே வந்துட்டு ஈடிவி வின்ல ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து இஷா அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹே பால்வனித் அப்படின்னு ஒரு படம் ஜி5லையும், மிருத்யுஞ்சே அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ்லையும், அதே நெட்ஃப்ளிக்ஸில் பேர் பெருசாக இருக்குது, சம்பிரதாயினி சுப்பினி சுடபூசணி அப்படின்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் தெலுங்கில் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். நெக்ஸ்ட் மலையாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்துட்டு வெள்ளப்பம் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்லையும், அடுத்த படம் மனோரமா மேக்ஸில் கர்த்தாவு கிரியா கர்மம் அப்படின்னு ஒன்றும் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, 4 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பட்டேல் அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ்லையும், அதே நெட்ஃப்ளிக்ஸில் வத் 2 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட வத் 1 வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், படம் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து பாபிஜி கார் பார்ஹாய் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு ஜி5லையும், மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு ஹாட்ஸ்டார்லையும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வாரம் ஓடிடியில் என்னென்னா வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் 3 வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. 3மே வந்து ஹிந்தி வெப் சீரிஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்லா லீகல் ஹை சீசன் 2 வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லையும், மாகாசம் அப்படின்னு ஒன்று வந்து பிரைம்லையும், ஹே கே நவீன் அப்படின்னு ஒரு ஹிந்தி வெப் சீரிஸு ஜி5லையும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வெப் சீரிஸ். இது போக ரெசார்ட்டு 1-2 அதர் வெப் சீரிஸ் வந்துட்டு அதோட அடுத்த எபிசோட்ஸ் 4 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும், பாருங்கள். அடுத்து என்ன இந்த வாரம் ஓடிடியில், அதாங்க நம்மளோட மஸ்ட் வாட்ச் செக்மெண்ட். இந்த வாரம் மஸ்ட் வாட்ச் செக்மெண்ட் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துலேருந்தே சொல்லலான்னு இருக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறதே 2 நாள் லேட்டாக தான் போடுறேன். அதுக்குள்ளே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இது என்ன படம் அப்படின்னா, தெலுங்கில் மிருத்யுஞ்சே அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படம் வந்துட்டு க்ரைம் த்ரில்லர், நல்லா இருக்குது. ஆஹா ஓஹோன்னு கிடையாது, பட் வந்துட்டு ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் போகும். ஸோ அந்த படம் இந்த வாரம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுதான் இந்த வார மஸ்ட் வாட்ச் மூவி. மீண்டும் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலோடு வர்றேன். அது வரைக்கும் பை.